ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் அப்ரிஷியேஷன் அண்ட் நியூ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் ஃபியூ மெம்பர்ஸ் ஆர் ரியலி அவங்க கமெண்ட்ஸ் படிக்கும்போது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் எனக்கு ஹோலியோட மீனிங் கூட சொல்லியிருக்காங்க தமிழில் இதுன்ட்டு. ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு தட் பர்சன் டூ. அண்ட் okay, without any let's get to the story. And please before I start the story, ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணவங்களுக்கு சொல்லுங்கள் தட் உனக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் நாட் paying you anything, but still please encourage me. And okay, without any let us get into the story. Welcome back to my channel Love and Pride, and you're listening to Kadal Nila. கொஞ்சம் சம்மர் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சா, ஏசி ஆன் பண்ணியிருக்கேன். ஏதாவது சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் கண்டிக்காதீங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் யூனோ அவங்க டெம்பிளுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் எகெயின் அங்கேருந்து பவித்ரா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆர்ட் எக்ஸிபிஷனே பண்ணியிருக்காங்க அவங்க நிலாவோட ஆர்ட்டை. ஸோ அந்த ஹாப்பினஸில் இருக்காங்க நிலா. ஸோ நைட்டு வந்ததுக்கப்புறம் நிலாவோட பேரண்ட்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க டின்னருக்கு போயிருக்காங்க. ஸோ டின்னரில் இருந்து வீட்டுக்கு வந்து தூங்கிட்டாங்க. இதுதான் லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்தது. ஸோ ஆஃப்டர் 2 days என்னது இப்போ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் 2 days நிலாவுக்கு Day 1 ஆஃபீஸ்க்கு. ஸோ ஏர்லி மார்னிங் 7 o'clock ஆஸ் யூஷுவல். ஸ்னேகா நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்குறோம். ஸ்னேகா ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பாங்க. அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கிச்சனில் இருக்காங்க. இதுக்குள்ளே பவித்ரா, அக்கா இன்றைக்கி நிலாவோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆஃபீஸ்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னேகா, ஐ ரிமெம்பர், ஆமாம் ஒரு தடவை போய் பாரு, அவங்க இன்னும் தூங்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்னேகா. அப்போ பவித்ரா, ஓகேக்கா அப்படின்ட்டு நிலாவோட ரூம் பக்கமாக போய் டோர் நாக் பண்ணுவாங்க. அப்போ நிலா தூக்கம் மயக்கத்துலேயே காமன் அப்படின்வாங்க. அப்போ பவித்ரா ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க இன்னும் தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ பவித்ரா ஸ்லோவாக சவுண்டு வராமல் ஸ்லோவாக டோர் லாக் பண்ணிவிட்டு நிலா பக்கமாக வந்து அவங்க பெட்ஷீட்குள்ளே போய் அவங்க பேக் ஹக் பண்ணிவிட்டு அவங்களும் தூங்குவாங்க ஸ்லோவாக. அந்த பேக் ஹக், அந்த டச்சு வந்துடும் இல்லையா. ஸோ எவ்வளோ நம்ம தூக்க மயக்கத்தில் இருந்தாலும் யாராவது ஒரு பர்சன் நம்ம டச் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த கான்ஷியஸ்னஸ் வந்துடும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நிலா இமீடியட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி திரும்பி பார்த்தா பவித்ரா. பவி நீயா அப்படின்வாங்க. ஆமாம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க நிலா. அப்போது நிலா, பவித்ரா என் க்யூட்டில் விட ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன் எப்படி தூங்குறாங்கன்னு அப்படின்வாங்க. அப்போ நிலா, அது இவ்வளோ கிட்டையாக வந்து பார்க்கணுமா, கொஞ்சம் தூரமாக இருந்து கூட பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க நிலா. அப்போ பவித்ரா, இருக்கலாம், பட் இவ்வளோ கிட்டையாக வந்தால் ஒரு கிஸ் கூட கிடைக்கும்ல அப்படின்வாங்க பவித்ரா. அப்போது நிலா நோ அப்படின்வாங்க. அப்போ பவித்ரா, ப்ளீஸ் மார்னிங் கிஸ், லெட் அஸ் ஸ்டார்ட் த டே வித் கிஸ் ப்ளீஸ் அப்படின்னு பவித்ரா கேட்பாங்க. நிலா, ப்ளீஸ் பவி, நோ, ஸ்னேகா இல்லையா கிச்சனில் அப்படின்வாங்க. அப்போ பவித்ரா, இருக்காங்க, அவங்க கிச்சனில் தானே இருக்காங்க, ப்ளீஸ், அவங்க தான் என்ன அனுப்பிச்சாங்க உன் ரூமுக்கு அப்படின்வாங்க. பட் நோ அப்படின்னு நிலா சொல்லுவாங்க. அப்போ பவித்ரா, ப்ளீஸ் நிலா, ஒரே ஒரு கிஸ், நான் போயிடுறேன் அப்படின்வாங்க. அப்போ நிலா கொஞ்சம் ஹார்டாக ப்ரீத் பண்ணிவிட்டு, கேட்க மாட்டேல்ல அப்படின்னு, சரி அப்போது க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்வாங்க. அப்போ பவித்ரா வெரி எக்ஸைட்டட், ஆஹா இப்போ எனக்கு நிலா கிஸ்
கொடுக்க போகுதுன்னு ஒரு இது இருக்கும் இப்போ அதில், அந்த எக்ஸைட்மெண்ட்டில் கண்ணு மூடிட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு சின்ன குழந்த மாதிரி உட்காருவாங்க கிஸ்க்காக. அப்போது நிலா க்ளோஸாக வந்து புத்துன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வாஷ்ரூம்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டு டோர் பின்னாடியாக நில்லு பாய் அப்படின்னு சொல்லி டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போது பவித்ரா யூ சீட் அப்படின்னு சொல்லி சே அப்படின்ட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்து அங்கேருந்து அவங்க மறுபடியும் கிச்சனுக்கு போயிடுவாங்க. போயினதுக்கப்புறம் ஸ்னேகா என்ன நிலா ஓக்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது பவித்ரா தோ இப்போ தான் வாஷ்ரூமுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க பவித்ரா. அப்போது ஸ்னேகா ஓகே காஃபி கூட ரெடி ஆகிட்டே இருக்குது, எல்லோரும் சேர்ந்து காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 மினிட்ஸில் நிலா ஸ்மைல் பண்ணிகிட்டே வெளியே வருவாங்க. அப்போ ஸ்னேகா என்ன ஸ்மைலு அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நிலா ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்வாங்க. பவித்ராவை பார்ப்பாங்க. பவித்ரா வெரி சீரியஸ் ஃபேஸ் வச்சு நிலாவை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸ்னேகா நீ என்ன அவ்வளோ சீரியஸாக இருக்கன்னு பவித்ராவை கேட்பாங்க. அப்போ பவித்ரா நத்திங்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க, தவிர நிலாவை மட்டும் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஸ்னேகா ஓகே ஓகே அது உங்கள் நடுவில் எது வேணாலும் நடக்கும், இட்ஸ் யோர் ப்ராப்ளம், ஐ எம் நாட் கோயிங் டு இன்வால்வ் இட் பிட்வீன் யூ போத் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ஆமாம் நிலா இன்றைக்கி யுவர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆஃபீஸில் ஆல் த பெஸ்ட் அப்படின்வாங்க. அப்போ நிலா தேங்க்யூ ஸ்னேகா அப்படின்வாங்க. ப்ரூவ் யுவர் செல்ஃப், ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் இன்னும் ப்ரூவ் பண்ணிக்கோ ஓகேவா அப்படின்வாங்க ஸ்னேகா. அப்போது நிலா தேங்க்ஸ் ஷியோர் அப்படின்வாங்க. அப்போது பவித்ரா அக்கா ஷீ இஸ் வெரி லக்கி, 10 to 5 தான் அவங்க ஒர்க் டைமிங்ஸ் தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ ஸ்னேகா வெரி குட், ஹாப்பி ஃபார் யூ நிலா, பவித்ரா கூட உனக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடைக்கும் அப்போது அப்படின்வாங்க. அப்போது நிலா ஆமாம் அப்படின்னு 5 கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 5 நான் நிலாவுக்கு பவித்ராவுக்கு கேஃபில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பவித்ரா ரியலி தேங்க்யூ அப்படின்வாங்க. சரி நான் டெய்லி உன்னை மார்னிங் ஆஃபீஸ்கிட்ட ட்ராப் பண்ணுறேன், 5 o'clock நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கிளாரிட்டி கொடுத்துருவாங்க ஸ்னேகா முன்னாடியே நிலாவுக்கு பவித்ரா. அப்போ நிலா தேங்க்யூ அப்படின்வாங்க. அப்போது ஸ்னேகா ஓகே பார்த்துட்டே இருக்கேன், எல்லாம் அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க ஸ்னேகா. அப்போ பவி நிலா கூட சிரிச்சிருவாங்க. சிரிச்சுட்டு ஓகே ஓகே ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, லெட்ஸ் குக் இட் ரெடி அப்படின்வாங்க ஸ்னேகா. அப்போது ஸ்னேகா அண்ட் பவித்ரா அவங்க ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்னேகா பாய் சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அப்போ பவித்ரா கேஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடி நிலா நான் 9:15 வந்துடுவேன், நீ ரெடியாகிரு, நான் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அப்போது நிலா ஓகே அப்படின்வாங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பவித்ரா கேஃப்க்கு கிளம்பிடுவாங்க. இவங்க டோர் லாக் பண்ணிக்கிட்டு அவங்க நிலாவோட ரூமுக்கு அவங்க போயிடுவாங்க. போய் ரெடி ஆகிற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பவித்ரா கேஃப்க்கு போனதுக்கப்புறம் அவங்க சின்ன சின்ன ஏர்லி மார்னிங் ஆஃப்டர் ஓப்பனிங் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா, டஸ்டிங்கு, அஃப்கோர்ஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்க எஸ்டர்டே நேற்று பில் செக்ஷன்ஸு இதெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிப்பாங்க இல்லையா. ஜென்ரலி எந்த பிஸ்னஸ் பர்சனாவது அது பார்ப்பாங்க, நேற்றுக்கு எவ்வளோ நடந்தது, இன்றைக்கி என்ன டார்கெட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு பிஸியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. 9 ஆயிரும். 9 ஆயிருந்ததுக்கப்புறம் ராஜுண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க பவித்ரா ராஜுவை. அப்போது ராஜு என்னம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னிலேருந்து நிலாவுக்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ நான் அவங்கள ட்ராப் பண்ணணும், பிக்கப்பும் பண்ணணும். ஸோ நான் இல்லாத சமயத்தில் இந்த கேஃபை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ராஜு நீ தாராளமாக போமா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி அபவுட் த கேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜு. சரிண்ணா அப்போது நான் போகிறேன் அப்படின்ட்டு பாய் சொல்லி அவங்க பவித்ரா வீட்டுக்கு வந்து டோர் பெல்லு ப்ரெஸ் பண்ணுவாங்க. நிலா ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதும் பவித்ரா அப்படியே அவங்கள பார்த்துட்டு அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிட்டு நில்லுருவாங்க. பிகாஸ் ஆல்வேஸ் நிலா
வெரி பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒயிட் சுடிதார், ரெட் கலர் சுன்னி, மேட்சிங் இயரிங்ஸ், ரெட் கலர் வாட் யூ சே பேங்கிள்ஸ் வித் ஸ்மால் டிக்லி இதெல்லாம் போட்டு ஃப்ரீ ஹேரு, சும்மா ஒரு கிளச்சு மட்டும் வச்சுக்கிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் ஒன் சைட் சுன்னி, 2 சைட்ஸ் போட மாட்டாங்க. ஸோ ஒன் சைட் சுன்னி போட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க பவித்ரா. அப்போ நிலா, ஓய் என்னாச்சு அப்படின்வாங்க. யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்வாங்க. சரி சரி ஃபஸ்ட்டு உள்ளவா அப்படின்வாங்க. நவடேஸ் நீ ரொம்ப என்ன வாட் யூ சார் ஐயோ வேர்டு வரமாட்டேங்குதே. நவடேஸ் நீ ரொம்ப என்ன ஐயோ மறுபடியும் மறந்துட்டேனே. ஃப்ளர்ட். நவடேஸ் நீ என்னை ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுற பவி அப்படின்வாங்க. நீ என் லவ்வர் ஆச்சு, ஃப்ளர்ட் பண்ணலன்னா அப்புறம் நல்லா இருக்காது, ஃப்ளர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா சரி சரி. அதுக்கப்புறம் பவித்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நிலா ஓகே நான் ப்ரிப்பேர் பண்ணட்டுமா அப்படின்னு நிலா சொல்லுவாங்க. அப்போது பவித்ரா, உனக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ண கூட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அது மட்டும்தான் தெரியும்னு நிலா சொல்லுவாங்க சிரிச்சுட்டு. அப்போ பவி கூட சிரிச்சுட்டு ஓகே ஓகே பண்ணு பார்க்கலாம் எவ்வளோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு சரி அப்போது நீ இங்கேயே உட்காரு, நான் போய் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா கிச்சனுக்குள்ளே போவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க கிச்சனுக்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஃப்ரம் த பிகினிங் இல்லையா. ஸோ போயிட்டு பால் வந்து ஸ்டவ் மீத வச்சுருவாங்க. அது பாயில் ஆகிட்டே இருக்கும். இதுக்குள்ளே பவித்ரா சைலண்ட்டாக கிச்சனுக்குள்ளே வந்து நிலாவை பேக் ஹக் பண்ணுவாங்க. பேக் ஹக் பண்ணி அவங்க இயர்ஸ் கிட்டையாக வந்து நிலா ஐ வாண்ட் எ கிஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நிலா ஃபஸ்ட்டு அவங்க பேக் ஹக் பண்ணதே அவங்க அவங்க ஹார்ட் பீட் அப்படின்னு அடிச்சுட்டே இருக்கும். அதுவும் கிட்டையாக வந்து ஐ வாண்ட் எ கிஸ் நிலா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ப்ரீது கூட அப்படி ஹார்டாயிரும். அதுக்கப்புறம் நிலா கொஞ்சம் கான்ஷியஸில் வந்து பவி ஸ்டவ் மேலே பால் இருக்குது ஓகேவா, அண்ட் இது ரொமான்ஸ்க்கு ப்ளேஸ் கிடையாது, நீ போய் ஹாலில் உட்காரு நான் வர்றேன் அப்படின்வாங்க. ஓ பவித்ரா ப்ளீஸ் மார்னிங் கூட கேட்டேன், நீ என்ன சீட் பண்ணியிருக்க மார்னிங், இப்போது கூட ப்ளீஸ் அப்படின்னு பவித்ரா கேட்பாங்க. சின்ன குழந்த மாதிரி கேட்பாங்க. அப்போது ஸ்னேகா பவித்ரா பக்கமாக திரும்பிட்டு, மேரா சுச்சு பேட்டா யூ கோ சிட் தேர், ஹாலில் இரு நான் வரேன் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்வாங்க. ரியலி அப்படின்னு பவித்ரா காஃபி குடித்ததுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் ஓகே அப்படின்வாங்க. சரின்ட்டு ஆசையாக போயிட்டு பவித்ரா அங்கே போய் உட்காருவாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் காஃபி ரெடி பண்ணிவிட்டு ஷீ வில் பிரிங் த காஃபி ஒரு 2 பிஸ்கெட்ஸ் எல்லாம் அப்படி வச்சுட்டு ஸ்நாக்ஸு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து காஃபி குடிச்சிருவாங்க. காஃபி குடித்ததுக்கப்புறம் அந்த பிளேட் காஃபி மக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிச்சனில் போட்டு மறுபடியும் நிலா வருவாங்க. வந்ததுக்கப்புறம் கம் கிவ் மீ எ கிஸ் இப்போ கூட அட்லீஸ்ட் அப்படின்னு பவித்ரா மறுபடியும் கேட்பாங்க. அப்போ நிலா யூ ஆர் வெரி ஸ்டபர்னு அப்படின்வாங்க. ஆஃப்கோர்ஸ் ஐ ஆம் ஓன்லி வித் யூ அப்படின்வாங்க பவித்ரா ரொமான்டிக்காக. அப்போது சரி க்ளோஸ் யுவர் ஐஸ் அகெயின் அப்படின்வாங்க. மார்னிங் இப்படி தான் நீ என்னை சீட் பண்ண, க்ளோஸ் எல்லாம் பண்ண முடியாது, நீ எப்படியோ கிஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஐஸ் க்ளோஸ் பண்ணிடுவேன்ல அப்படின்வாங்க. அப்போது யூ ஃபஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்போ தான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்வாங்க. சரின்ட்டு பவித்ரா ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நிலா ரொம்ப க்ளோஸாக வருவாங்க. அப்போது பவித்ராவோட ஹார்ட் பீட் ரேஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நிலா சீரியஸாக உங்ககிட்ட
மொட்டையாக வந்து சீக்ஸ் மேலே ஒரு கிஸ் கொடுப்பாங்க. சீக்ஸ் மேலே கிஸ் கொடுத்துட்டு அவங்க பேக்கை போட்டு போயிட்டே இருப்பாங்க. டோர் பக்கமாக போயிட்டே இருந்தால் பவித்ரா ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க பின்னாடியே ஓடி ஓடி போவாங்க. போயிட்டு அதுக்குள்ளே நிலா ஆல்மோஸ்ட் டோரை ரீச் ஆயிடுவாங்க, மெயின் டோரை. அப்போது அந்த டோருக்கு அப்படியே நிலாவை பவித்ரா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அது ஒரு கிஸ்ஸா? நான் என்ன சின்ன குழந்தையன்னு நினச்சியா? ஐ மீன் லவ், கிஸ்ஸு தெரியும் கூட தெரியாதா உனக்கு அப்படின்னு பவித்ரா கேட்பாங்க. அப்போது நிலா கொஞ்சோண்டு ப்ளஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு, பவி, ஐ எம் கெட்டிங் லேட் டு தி ஆஃபீஸ் அண்ட் டுடே இஸ் மை ஃபர்ஸ்ட் டே ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா, இல்லை இப்போ நான் எனக்கு கிஸ் கொடுத்தா தான் நீ ஆஃபீஸ்க்கு போவேன், இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன், நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் கொஞ்சம் லேட் ஆயிரும்ன்ட்டு அப்படின்வாங்க பவித்ரா. ஆர் யூ கிரேசி? ஃபஸ்ட்டு டே யாராவது அப்படி பண்ணுவாங்களா அப்படின்வாங்க நிலா. பண்ண மாட்டாங்கல்ல, ஸோ அப்போது என் கிஸ் எனக்கு கொடுத்துரு அப்படின்வாங்க. அப்போது நிலா சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க லிப்பை பவித்ராவோட லிப் மேலே வச்சுட்டு கிஸ் பண்ணுவாங்க. அப்போது பவித்ரா நிலாவோட ஹிப்பை பிடிச்சிட்டு ரொம்ப க்ளோஸாக புல் பண்ணுவாங்க. ஒரு 1 minute அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணுவாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நிலா கொஞ்சம் தூரமாக வந்துட்டு, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, போகலாமா ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்போது பவித்ரா ஓகே அண்ட் தேங்க்யூ, டெய்லி கொடுக்கணும் எனக்கு, அப்போ தான் நான் உன்னை ஆஃபீஸ் ட்ராப் பண்ணுவேன் அப்படின்வாங்க. அப்போது நிலா ஓகே அப்படின்வாங்க. அப்போது போய் காரில் உட்காந்து ஆஃபீஸ் ட்ராப் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணுவாங்க பவித்ரா நிலாவுக்கு, தட் 5 o'clock நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. சரின்னு பாய் சொல்லிவிட்டு போகும்போது மறுபடியும் கார்லேருந்து இறங்கும்போது பவித்ரா அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு 1 more kiss ப்ளீஸ் அப்படின்வாங்க. ஹே பி கிரேசி, இது ரோடு பப்ளிக் ஏரியா அப்படின்ட்டு நிலா ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ப்ளஷ் பண்ணிவிட்டு ஓடிட்டே இருப்பாங்க ஆஃபீஸ்க்குள்ளே. பவித்ரா சிரிச்சிட்டு தலை ஆடிட்டு அங்கேருந்து மறுபடியும் கேஃப்க்கு போவாங்க. ஸோ shall I stop here or yeah, I will stop here because if there is more romance in the next episode we will see. Okay, and thank you for listening and supporting. If you like, click a like button. இன்னும் ஓவராக பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா அவங்கள புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆஸ் ஐ செட் இந்த பிஃபோர் ஆஃப் தி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்ல மாதிரி தான். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் and encouraging me. Bye. Take care. Jai Shri Ram.